பொழுது விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அவருக்கு எல்லாமே லேசான காரியம். லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். சொல்லுங்க, வியாதியஸ்ல நடக்க வைப்பது லேசான காரியம். பாடுகளில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்து அந்த பாடுகளிலிருந்து மீட்டெடுப்பது லேசான காரியம். உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, உதவி செய்ய வல்லவராய் இருக்கு. எடுத்து வாசிங்க ஏசாயாவின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனம். அந்தத்தில் உள்ளவைகள் ஆதி முதல் கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. இருங்க, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி ஃபுல் ஸ்டாப் இருக்கா? கமா இருக்கா? கமா இருக்கு. அப்போ 11 வாசிங்க. ஒரு பட்சியை விலக்கி இருக்கும். என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதை விசுவாசத்தோட இப்போ சொன்னதுக்கு அப்புறம் வாசிங்க. அவர் சொன்னதை செய்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறீங்களா? அவர் சொன்னதை செய்கிற தேவன் என்பதை அறிஞ்சிருக்கிறீங்களா? அப்ப இப்ப விசுவாசத்தோட வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 46 10 11. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி புறாஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. அல்ல 10 அழகா சொல்றார் பாருங்க. ஆதி முதற்கொண்டு, from the beginning to end, இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். செய்யப்படாதவைகளை அறிவிக்கிற தேவன் மாத்திரம் அல்ல. பாருங்க, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி போய்விடுகிற தேவன் மாத்திரம் அல்ல, ஒரு ஆஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவருமாய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். உங்களுக்கு சொன்ன வார்த்தையை பூர்வ காலம் முதல் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அதை எப்படி நிறைவேற்றுவேன்? கிழக்கிலிருந்து பறவைகள் வருகிறது போல மனிதனை கொண்டு வந்து உனக்கு சொன்னேன், அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணினவர் ஒரு காலும் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்லங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவரா. அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உண்டான நன்மையை திட்டம் பண்ணிட்டாரு, அதை செய்து முடிப்பேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றாருமா ஆண்டவர். செய்வங்கிறது வேற, செய்து முடிப்பங்கிறது வாக்குறுதி, வாக்கு தத்துவம். நான் செய்றேன்பா, ஓகே, நான் செய்றேன். இது சொல்றது வார்த்தை. செய்து முடிப்பேனுங்கிறது சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறது. அப்போ அங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் நீ எந்த பிரச்சனைலாம் இருக்கிறியோ அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கான திட்டத்தை ஒன்று வச்சிருக்கிற, அந்த திட்டத்தின்படி ஏற்ற வேலையிலே நான் நடத்தி நிச்சயம் அதை செய்து முடிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார்.
இதுதான் உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம். அவர் சொன்னதை செய்கிற தேவன், உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிச்சயம் செய்கிற தேவன். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஏற்ற வேளையில வாக்கு பண்ணினவர் செய்து முடிச்சார். சாட்சி இங்கிருந்து எழும்ப போகுது, உங்களிலிருந்து எழும்ப போகுது. நீங்கள் சுகித்து செழித்து சந்தோஷமாய் உங்கள் தலைமுறையாய் வாழ்வீர்கள் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், அந்த வார்த்தையின் பிரகாரமாய் உங்கள் தலைமுறையாக வாழ வைத்து அழகு பார்க்கிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு, அந்த கவலை கொள்கிற வேலை நமக்கு எண்ணம் வரவே வேண்டாம். அவர் சொல்லுகிறபடி ஆக கடவது. அல்லேலூயா. எதிர்காலம் என்னன்னு தெரியாம வந்திருக்கலாம். இப்போ வாழ்ற நிலையை நினைச்சு வாழும்போது நான் மடிந்துடுவேன்னு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம். இல்லை, உங்கள் எதிர்காலத்தை தீர்மானித்திருக்கிறவர் ஒருவர் உங்களோடு இருக்கிறார். அவர் ஏற்ற வேளையில மனிதர் நிமித்தம் ஒத்தாசைகளை அனுப்பி உங்களை கடந்து போக பண்ணி உங்களுக்கான திட்டத்திலே அவர் துணை நின்று அந்த திட்டத்தில் ஜெயம் எடுக்க வைக்க போகிறார். அதை இன்னைக்கு நீங்க புரிஞ்சு கொள்ள போறீங்க. உண்மையா சொல்றேங்க, நீங்க நம்ம இன்னைக்கு புரிஞ்சு கொள்ள போறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம கைகளில இருக்கிறத நினைச்சு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு தீர்மானிக்கிறோம். இல்லை, இல்லாதவைகளை ரோமர் 4 சொல்லப்படும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காண்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவர்களாய் காண்பிக்கிற தேவன். அப்ப அந்த தேவனை நீங்கள நானும் ஆராதிக்கிறோம்னா அவர் நம்மை கைவிட மாட்டாருங்க. கவலைப்படுறதை நிப்பாட்டிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா தேவன் ஃபியூச்சரை டிக்ளேர் பண்றாரு. இந்த பார்க்கும்போது அங்க 10 சொல்லப்பட்டிருக்குது, அந்தத்தில் உள்ளவைகளை வாசிங்க. அறிவிக்கிறேன், செய்யப்படாதவைகளை அறிவிக்கிறேன். நீங்கள நானும் அறிவிக்க முடியுமா? 10 நாள் கழிச்சு என்ன சாப்பாடு செய்ய போறேன்னு அறிவிக்க முடியுமா? சமைக்கிற நமக்கு தெரியல. நாளைக்கு என்ன சமைக்க போறீங்க? நாளைக்கு காலையில வரைக்கும் தெரியாது. கிச்சன் யாருடையது? குடும்ப தலைவிகளோட. ஆமாவா? சில பேர் சொல்றீங்க, நாங்களாம் சமைச்சா தானே, எங்களுக்கு தான் ஸ்விக்கி, டன்ஸோ, ஜொமேட்டோ இருக்குது, ஜொமேட்டோ, அதில் நாங்கள் ஆர்டர் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அந்த ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டாலும் என்ன ஆர்டர் போடணுங்கிறது, நாளைக்கு என்னங்கிறது நீங்கள் நாளைக்கு தான் யோசிப்பீங்களே தவிர இன்னைக்கு யாராவது யோசிச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. ஐயாக்களுக்கு சந்தோஷம் வரும். அப்பா, இன்னைக்கு என் மனைவி ஜொமேட்டோவில் போடுறா, அப்போ நல்ல சாப்பாடு, ஸ்விக்கியில் போகிறா, நல்ல சாப்பாடு, சந்தோஷம் வரும். ஏன்னா நல்ல சாப்பாடு கிடைக்குது. இல்லை, நல்ல சாப்பாடு கிடைக்குது. நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுங்கம்மா. நம்ம எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னா, பூர்வ காலம் முதல் கொண்டு அறிவிக்கிறேன், இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் கொண்டு அறிவிக்கிறேன். அப்போ செய்யப்படாத காரியங்கள் நிறைய இருக்கு. அந்த செய்யப்படாத காரியங்கள் நிறைய இருக்கிறபடினால அந்த செய்யப்படாத காரியங்களில் நிறைய நல்ல நன்மை காரியங்களை வைத்திருக்கிறார். அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. நிறைய நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார், அதை செய்ய போகிறார். சொல்லுங்க, எனக்கு வருகிற நாட்களிலே நிறைய நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார், அதை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதாங்க இன்னைக்கு வார்த்தையே. சொன்னதை செய்கிற தேவன் அவர். அவ்வளவுதாங்க, சொன்னதை செய்கிற. எதிர்காலத்துல சிம்பிளா புரிஞ்சுக்குங்க. நீங்க கவலைப்படக்கூடாதுங்கிறது தான் அப்பாவுடைய ஆசை. நாளைக்கு என்ன சமைக்க போறீங்க அப்படிங்கிறது சமைக்கிற உங்களுக்கே தெரியலன்னும் போது, அப்ப நாளைய தினத்தை குறித்து நீங்க ஏன் கவலை அடைகிறீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு ஏன் நாளைக்கு ஏங்க போவோம்? சர்ச்சை விட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன செய்யணுங்கிறது கூட தெரியாம உட்கார்ந்து இருக்கவங்க எத்தனை பேரு? என்ன சமைக்க போறோன்னே தெரியாது. சில பேர்லாம் சமைச்சதுக்கு அப்புறம் தான் பேரே வைப்பாங்க, என்ன சமையல்னு. சமைக்கிற வரைக்கும் தெரியாது. சமைச்சு முடிச்சு சாப்பிட்டவங்க தான் பேர் வைக்கணும். ஓ, இது இதுவா, அப்ப அதுக்கு பேர் இது.
அவ்வளோதான். அப்படி இருக்குது நம்ம நிலை. அப்போ எதுக்குங்க எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறீங்க? எதிர்காலத்தை குறித்து எதுக்குங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க? எதிர்காலத்தை குறித்து எதுக்குங்க வருந்தி கொண்டு இருக்கிறீங்க? தேவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்கன்னா அவர் உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஏற்ற வேளையில் அதை நிறைவேற்றுவார். நிறைவேற்றி அதை செய்து முடிச்சிட்டேன்னு சொல்லியும் காண்பிப்பார். எதுக்குன்னா அவர் நாமும் மகிமை அடைய செய்வதற்காக. கவலை அடையாதீங்கம்மா. சிம்பிளா யாராவது 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், 4 நாள் கழிச்சு என்ன நடக்கும், 40 நாள் கழிச்சு என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறிச்சு கற்பனையில அழுது கொண்டு இருப்பீங்கன்னா அந்த கற்பனையை தூக்கி குப்பையில போடுங்க அம்மா. குப்பையில போடுங்க. சில வீடுகள்ல டைம் டேபிள் இருக்கும். எப்படி இருக்கும்? திங்கட்கிழமை சாம்பார், செவ்வாய்க்கிழமை முருங்கைக்காய் குழம்பு, புதன்கிழமை ரசம், வியாழக்கிழமை மோர், வெள்ளிக்கிழமை கோஸ், சனிக்கிழமை, இப்படி டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பீங்க. போட்ட மாதிரி யாராவது செஞ்சவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். டைம் டேபிள் போட்டது யார்? சமைக்கிற நீங்கள் தானே, குடும்ப தலைவி தானே. போட்டபடி அந்த 7 நாளும் நான் டைம் டேபிள் போட்டேன், டைம் டேபிள் பிரகாரம் செஞ்சேன்னு கை தூக்குறவங்க ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். 200% முடியாது. ஏன்? மனிதன் போடுகிற திட்டம் நிறைவேறுவது கடினம், கர்த்தர் போடுகிற திட்டம் நிறைவேறியே தீரும். தேவ திட்டம் செய்ய உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அவ்வளவுதான். சரண்டர் பண்ணிடுங்க. தேவ திட்டம் நிறைவேற ஒப்பு கொடுத்துருங்க. ரொம்ப வீட்டில் போயிட்டு முதல்ல அந்த டைம் டேபிளை கிளிங்க. என்னென்ன நாள் என்னென்ன குழம்பு வைக்கணும் அப்படின்னு. இல்லை நடுவில் கடை பிரிஞ்சு வேற வந்துடும் கூடால. ஏன்னா தூங்கிடுவோம் பிள்ளைங்க. அதுதான் நல்லா இருக்கு, 7 நாளும் எங்களுக்கு கொடுங்களேன்னு கேட்பான். சத்திர பிரதர், கரெக்ட் பிரதர், கரெக்ட். என் ஃபீலிங்ஸை புரிஞ்ச என் பாஸ்டர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சிரிக்கிறார் பாருங்க. பிரியா சிரிக்கிறான். எனக்கு அந்த கவலைலாம் இல்லைன்னா அப்படின்னு சிரிக்கிறான். அப்போ திட்டத்தை தருகிறவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்காம்மா. இன்னைக்கு திட்டம் தெரியாமல் நீங்கள் வாழலாம், திட்டம் தெரியாமல் நீங்கள் நடக்கலாம். ஆனால் திட்டத்தை வைத்திருக்கிறவர் அந்த திட்டத்திலே உங்களை நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார் என்கிற உணர்வு இன்னைக்கு உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களை விட்டு விலகி போயிடுங்க. ஏமாத்திரமா உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியாது. அந்த ஸ்திரீயானவர் கொஞ்சோண்டு எண்ணெயை வச்சுட்டு என் பிரச்சனை இதோட தலைக்கு மேலே இருக்கு, சொல்லியை பொறுக்கி கொண்டு கடைசி அப்பத்தை சாப்பிட்டு நானும் என் பிள்ளைய மறிச்சு போயிடலான்னு அவ திட்டத்தோட வந்தா, அங்க தேவ திட்டத்தின்படி உதவியை கிழக்கிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை அவளிடத்துல கொண்டு வரும்படியாய் அவள் வருகிற இடத்திலே, அந்த ஸ்திரீயானவள் வருகிற இடத்துல அங்க ஒரு மனிதனை கொண்டு வந்து எப்படி உட்கார வச்சிட்டாரு பாருங்க ஆண்டவர். 11 அழகா வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அநாதி தேவன் பாருங்க, மறிச்சு போகணும்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு ஒரு அப்பத்தை கொடுத்து மறிச்சு போகணும்னு சொல்லிட்டு கடைசி அப்பத்தை சாப்பிட்றதுக்காக அந்த சுள்ளியை பொறுக்கி கொண்டு போகலான்னு அந்த ஸ்திரீ வரா. பைபிள் அதுதானே நம்ம பார்க்கிறோம். வாழணும்னு அந்த அப்பத்தை புசிக்கிறதுக்காக கட்டை எடுக்க வராங்களா, மறிச்சு போகணும்னு வராங்களா? கொஞ்சம் சொல்லுங்களேன் தேவ பிள்ளைங்களே. மறிச்சு இங்க தூங்கிட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு அப்பத்தை கொடுத்து எந்திரிச்சு போப்பா, வேலை வச்சிருக்கிறேன், போ, என் திட்டம் நிறைய இருக்குது, ஓடு, முடியாதுங்கிறாரு. இல்லை இல்லை, ஓடு 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 கொண்டு வந்து எங்க உட்கார வைக்கிறாரு? அந்த அம்மா வர வழியில உட்கார வைக்கிறாரு. நீங்கள நானும் கால்குலேட் பண்ண முடியுமா? இந்த பக்கம் தாங்க எங்க வீடு, நான் இங்க நிக்கிறேன் பாருங்க, லெஃப்ட் ரைட்டு தெரியுதா? தெரியுதுங்க. லெஃப்ட் ரைட்டு தெரியுதா? தெரியுதுங்க. நான் நேராக இருக்கிறேன் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் லெஃப்ட் திரும்பிடுவார். லெஃப்ட் தெரியுதுங்க, லெஃப்ட் திரும்பிடுவார்.
ஐயோ லெஃப்ட் திரும்பாதீங்க, நேராக வரணுங்க, நான் வழி சொல்கிறவங்க சொன்னவங்க எத்தனை பேர்? வழியே சொல்ல தெரியாத நாம வாழ்க்கையின் வழியை எப்படிங்க கணிக்க முடியும்? முடியாது. வழிகாட்டியாய் அவர் கூட இருக்கிறபடியினால, அந்த உணர்வு இன்னைக்கு வந்தபடியினால நம்ம வாழ்க்கையை இனி வெளிச்சத்தில் கொண்டு போகிறோம். கொஞ்சம் அனாதி தேவனுடைய தீர்மானம். இப்போ ஏன் இந்த திட்டம்ங்கிற நான் தெளிவாக சொல்கிறேன்னா, என் கையில் இவ்வளோ தாங்க இருக்குது, இந்த இவ்வளோத்துலேயே நான் இவ்வளோ கடன் கொடுக்குறேன், இவ்வளோ வட்டி கொடுக்குறேன், இதனால நான் மிச்சம் எடுத்து என்னால் என்ன பண்ணிட முடியும்? என் கடனை அடைக்கவே முடியாது, என் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாது, என் வியாபாரத்தில் பெருக்கத்தை பார்க்கவே முடியாது. உங்கள் திட்டத்தை முட்டிக்கிட்டு 10 இடங்களில் அலைந்து திரிகிறவர்களா இருக்கிறீங்க. இல்லைங்க, ஒரு மனிதனை அனுப்புகிறது போல ஏற்ற வேளையில ஒத்தாசை அவரிடத்துல இருந்து வரும். மரித்து போனோன்னு ஒரு திட்டத்தை போட்டு அந்த ஸ்திரீயானவள் வரா. தூங்கிட்டு இருந்த ஒரு மனிதனை அப்பத்தை கொடுத்து புசிக்க வைத்து பலப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு வந்து அமர பண்ணிருக்கிறார்னா, அந்த ஸ்திரீ வந்துட்டு போகும்போது அவர் வரல, வரத்துக்கு முன்னாடியே அந்த மனிதன் வந்து அமர்ந்திருக்கிறார். அதுதாங்க தேவ திட்டம். அந்த தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில ஒப்பு கொடுப்போமே ஆனால், அவர் சித்தத்தின்படி நடக்க நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமே ஆனால், அவர் திட்டம் நிறைவேறிக்கிட்டே இருக்கும், நிறைவேறிக்கிட்டே இருக்கும். சுயமுயற்சியின் மேலே இதை அடைக்கிறதுக்கு இன்னொன்று, அதை அடைக்கிறதுக்கு இன்னொன்று இல்லை, இன்னொன்றுக்கு போகாதீங்க, இதை நான் அடைத்தே தீர்வேன், இன்னொன்று வாங்க மாட்டேன் என்று தீர்மானமாக நில்லுங்க, அடைச்சி முடிச்சிடுவேன், முடிக்க வச்சிடுவேன். இது நான் என் வாழ்க்கையில் நான் கண்டிருக்கிறேன். இந்த பிரச்சனை முடிக்கிறதுக்கு இந்த இடத்துல, இந்த பிரச்சனை முடிக்கல அந்த இடத்துல, இப்படி நான் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டதான் மிச்சம். என்னைக்கு ஸ்டாப் பண்ண ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரோ, அதை ஸ்டாப் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரீ வந்து நிற்கும் பொழுது தீர்க்கதரிசியை பார்க்க வைக்கிறார். அப்போ உங்களை பார்க்க வைக்க போகிறார். ஒரு மனுஷனாய் இயேசு கிறிஸ்து வந்தபடியினால இயேசுவை பார்க்க வைக்க போகிறார். இயேசு சமாரிய ஸ்திரீயின் இடத்துல வந்து தாகத்துக்கு தாய் என்று கேட்டது போல, இதோ உன்னிடத்தில் இருக்கிற பஞ்சத்தை என்னிடத்துல கொடுத்து விடு, நான் உனக்கான எதிர்கால திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த எதிர்கால திட்டம் எப்படி இருக்க போகுது? அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய திட்டமாய், அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாய், அநேகருக்கு வழிகாட்டுகிறவர்களாய் உங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்பிக்கை வருதா? உங்க பிரச்சனை எல்லாம் மாறிடும்னு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. அவர் தீர்மானம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சாலமோன் கட்டின ஆலயத்தை எப்படி கட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு காரியத்தின் மூலம் நம்ம வெளிப்படுத்துகிறாரு. 1 ராஜாக்கள் 8:15 வாசிங்க. அவன் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இங்க பாருங்க, தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்பதை வாசிக்கிறோம். யாரு சொல்றா? தாவீதின் தலைமுறையிலே வந்த சாலமோன் சொல்லுகிறார், எங்க அப்பாவுக்கு தேவன் சொன்னதை, கர்த்தர் சொன்னதை தம் கரத்தினால் நிறைவேற்றினார் என்று. உங்க அம்மா அப்பாவுக்கு, உங்க அம்மாவுக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையினால் அதை நிறைவேற்றினார் என்பதை நீங்க சொல்ல போறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சொன்னதை உங்கள் சந்ததி சொல்லும், என் தாய் தகப்பனுக்கு தேவன் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் சொன்ன வார்த்தை தலைமுறை தாங்கி நிற்குங்கம்மா. தலைமுறை தாங்கி நிற்கும். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. எங்க இந்த ஆலயம் கட்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தா மோரியா மலையின் மேல கட்டப்படுகிறதா இருக்குது. மோரியா மலை சொல்லுங்க. தாவீது எங்க கட்டிருக்கிறார் இந்த ஆலயத்தை? மோரியா மலையின் மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை குறிச்சு ஒரு காரியம் திட்டத்தை நிறைவேற்றிட்டார் அப்படின்னு சொன்னா
ஏற்ற வழியில் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கடன் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும், ரோட்டில் போகிற வரலாம் உங்கள் குடும்பத்தை கேவலமாக பேசக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ அதோட சேர்த்து இன்னொன்னு சொல்லுங்கள், நீங்களும் எந்த குடும்பத்தையும் கேவலமாக பேச மாட்டாங்க. நம்மளும் சில விஷயங்களில் ஜென்ரலாக நீதிமானாய் பார்க்கப்படுகிறா இல்லை, நீதிமானாய் நடக்கப்படுகிறா இல்லை. அவர் நிமித்தம் நம் நீதிமான்களாய் பார்க்கப்படுகிறோம். அவ்வளோதான். பெர்ஃபெக்ட் நீதிமான் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் கிடையாது. எவ்வளோ பெரிய பிரசங்கியாரும் எவ்வளோ பெரிய போதகரும் கிடையவே கிடையாது. பெர்ஃபெக்ட் பர்சன் கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் நீதிமான், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நிமித்தம் நம் நீதிமானாய் பார்க்கப்படுகிறோம், அவ்வளவுதான். அவர் நிமித்தம் நம் நீதிமானாய் பார்க்கப்படுகிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். No one is perfect in this world. சாகுற வரைக்கும் நீ நீதிமான் கிடையாது. என் நிமித்தம் நீதிமானாய் பார்க்கப்படுகிற ஜனத்துல தான் நீங்கள்லாம் இருக்கிறீங்க. அதை நீதிமானா நினைச்சு தாழ்மைக்கு போயிடாத தம்பி அப்படின்னு அழகா சொல்லி கொடுத்தார். சந்தோஷப்படுறேன். ஏன்? எண்ணம் மேலோங்கும் பொழுது கர்த்தர் உடனே வார்த்தையை கொடுத்து அந்த எண்ணத்தை தட்டி கீழே வைக்கிறார்னா என் கூட எங்க அப்பா இருக்கிறாருங்கிறார். சாட்சி அதுதான். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம்னா அவர் நம் மீது வைத்திருக்கிற திட்டம் நடந்துகிட்டே இருக்கோங்க, நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நடந்து கொண்டே இருக்கோங்க. உங்களுக்கான திட்டத்தை அவர் நடத்தியே தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுக்கு சொன்னதை செய்வார். உங்களுக்கு சொன்னதை சொல்லுங்க. எப்படி செய்வார்? நீங்க செய்தீங்களா சொன்னதை? சாயங்காலம் பிள்ளைக்கு வரும்போது நான் பிரியாணி வாங்கி வந்து தரேன், சாக்லேட் வாங்கி தரேன், சொன்னதை செய்றீங்களா? நேற்று வாங்கி கொடுத்தீங்களா? சந்தோஷம். செய்றீங்களா? செய்றீங்களா? நீங்க செஞ்சிருக்கிறீங்களா? செஞ்சிருப்பீங்க. ஓகே. அதே போல சாயங்காலம் வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் செஞ்சிருக்கிறீங்க. மறக்காம ஞாபகம் வச்சு அடியும் கொடுத்துருக்குறீங்க, மறக்காம ஞாபகம் வச்சு பிரியாணியும் வாங்கி கொடுத்துருக்குறீங்க. இல்லை, உலக மனுஷனா அற்ப பதரா இருக்கிற நாமளே சில வேளையில அத்திப்பு பூத்த மாதிரி சொன்னதை செஞ்சுட்டு அந்த பிள்ளை எல்கேஜி படிக்கும் போது ஒரு கம்பல் வாங்கி கொடுத்துருப்போம். அது கல்யாணம் ஆகி அது குழந்தைக்கு கம்பல் கொடுத்தோம். உங்க அம்மா சின்ன வயசுல இருக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பல் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதை செய்ததை சொல்லி காமிக்கிற அற்ப பதரா இருக்கிற நாமளே நம்மளோட திட்டம் நிறைவேறதுக்கு அப்புறம் சந்தோஷப்படுறோம்னா, 6 நாள் இந்த உலகத்தை படைச்சிட்டு 7ஆம் நாள்ல ஒரு மனுஷனை உண்டு பண்ணிட்டு நிம்மதியா இருந்தாரா? இன்னைக்கு சொல்லி காமிக்கிறாரா? இல்லையே. ஆனா கேவலமா நம்ம அநியாய தப்புகள், அநியாய கேடுகள், அநியாய காரியங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் இன்னைக்கும் சொன்னதை செஞ்சுட்டு தானே இருக்கிறார். நேற்று நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவர் பண்ண போகிறதே நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்றாருன்னா அவர் பார்வையில நீங்களும் நானும் இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்குங்க. கைவிட மாட்டாருங்க அம்மா. நம்மளை வெட்கப்படுத்தி பார்க்கிற தேவன் அல்லவே அல்ல. கைவிட்டுட்டு போகிற தேவன் அல்லவே அல்ல. அவ்வளவுதான் காட். நேத்து என்ன பண்ணோங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆனாலும் இன்னைக்கு வந்துட்டு அழகா செய்யறாருல, சந்தோஷமா செய்யறாருல. ஏன்? அதுதான் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால தான் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் செய்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காண்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை காண்கிறவர்களாய் பார்க்க வைக்கிற தேவன். அப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இல்லை, தொலைஞ்சி போச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, உங்களுக்கு தான் வாழ்க்கை போயிடுச்சு. அந்த 10ல் சொல்லப்பட்டது போல பூர்வ காலம் முதல் வரும் கூடிய நாட்களிலே உங்களுக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களை அறிவிப்பேன்,
சொல்வேன் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது வரைக்கும் கஷ்டத்தில் இருக்கிறீங்கம்மா, இது 100% உண்மையா? கஷ்டத்தில் இருக்கிறவங்க கை தூக்குங்க. ஏன் அதை கேட்டேன்னா, கஷ்டத்தில் இல்லாத மனுஷன் எனக்கு உண்மை இல்லை. அல்லேலூயா. 100% கஷ்டத்தில் இருக்கோம்ல, ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது 100% இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு வைக்க போகிற என்ன சாம்பார், என்ன சாப்பாடு வைப்பீங்கன்னு சமைக்கிற உங்களுக்கே நாளைய தினத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து திட்டம் இல்லாத போது, அந்த திட்டத்தின்படி செய்ய முடியாத போது, வருங்காலத்திலே தாயின் கருவிலே இருக்கும்பொழுது என் மகனுக்கு என் மகளுக்கு இன்னென்ன வேலையில் இன்னென்ன திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன், இன்னென்ன மனிதர்களை குறித்து அவர்களுக்கு உதவி செய்ய மனிதர்களை உண்டு பண்ணி இருக்கிறேன் என்று அவர் திட்டம் வைத்தபடினால அந்த திட்டத்தின்படி இப்போ வாழ்க்கை போதுமா? போகிற கொஞ்ச தூரத்தில் நல்லது நடக்கும், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கஷ்டம் வரும், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வெறுப்பு வரும், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கசப்பு வரும், என்னடா வாழ்க்கைங்கிற எண்ணம் வரும். அந்த நிலையெல்லாம் உங்களை கடந்து வர பண்ணி இன்னைக்கு இங்கே உட்கார வச்சிருக்கிறார்னா இன்னும் அழகான வாழ்க்கை வருது. அற்புதத்தின் வாழ்க்கை, அதிசயத்தின் வாழ்க்கை, நீங்கள் விரும்பின வாழ்க்கையை காட்டிலும் அவர் உங்களுக்கு பிரியமாய் வைத்திருக்கிற நல்வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும் இனி வரக்கூடிய நாட்களில் வரப்போகிற தன் திட்டத்தை அவர் இந்த கால வேளையில திருச்சபையில் இருக்கிற தேவ ஜனமே உங்களுக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த திட்டம் நிறைவேறியே தீரும். ஏன்னா சொன்னதை செய்கிற தேவனுங்க. அல்லேலூயா. நான் நேற்று நைட்டு யாரெல்லாம் வரணும்னு 2 மணிக்கு கேட்டேனோ அவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். மனசுல நினைச்சதெல்லாம் அப்பா செய்யறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாருங்க. அதுல 2 நாளாகமம் 3:1 சொல்லுங்க. மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினார். அல்லேலூயா. தாவீதுக்கு காண்பித்த மோரியா மலையிலே நான் ஆலயத்தை கட்டுவேன்னு யாருக்கு சொன்னாரு? தாவீதுக்கு சொன்னார். யாருக்கு சொன்னாரு? செஞ்சாரா செய்யலையா? செஞ்சார். சொன்னதை செய்கிற தேவன். உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நீங்க கஷ்டத்துல இருந்தாலும் உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். இங்க நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க. நான் தைரியமா இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்ல முடியும். நீங்கள் காணாத ஆசீர்வாதங்களை, நீங்கள் சுதந்திரிக்காத ஆசீர்வாதங்களை உங்கள் தலைமுறை சுதந்திரிக்கும், காணும், ரசிக்கும், ருசி பார்க்கும். அதை நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்களோடு இருப்பீர்கள். இதாங்க தேவ திட்டம். ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளை மேல ஒரு தேவ திட்டம் இருக்கு. இதுதான் திட்டம். நீங்கள் செய்யாத ஊழியத்தை உங்க பிள்ளைங்க செய்யும். சரி, வளருவாங்க, வழி நடத்துங்க, கைட் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப அங்க பார்க்கிறோம், தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா மலை. தாவீது தான் ஃபர்ஸ்ட் ஏறி இருப்பாருன்னு நினைக்கிறேன் மோரியா மலையில. ஆமாவா? இல்ல, இன்னும் ஒருத்தர் இருக்கிறாரு. யாருன்னா நம் முற்பிதா ஆபிரகாம். முதல்ல மோரியா மலையில காலை வச்சது ஆபிரகாம், கூட காலை வச்சது ஈசாக்கு. உன் ஏக புத்திரனை பலியிட நான் காண்பிக்கிற இடத்துல நீ கொண்டு வா, மோரியா மலைக்கு நீ வா அப்படின்ற அதிசயம் வருது பாருங்க. ஆண்டவர் அதை வெளிப்படுத்தும் பொழுது அனாதி ஸ்நேகம் உள்ளவர், சர்வத்தை. நேற்று நைட்டு நான் சந்தோஷப்பட்டதுக்கு நான் அப்பான்னு கத்தனேன். ஏன்? எப்படி ஆண்டவர் கணிக்க முடியாதவர்களை கணித்து நேர்த்தியாய் செய்கிறார் என்பதுதான். ஒரு ஆலயத்தை கட்டணும்னா முதல்ல என்னங்க பண்ணுவாங்க? கல்லு போடுவாங்க, ஒரு கல்லை வச்சு நாட்டுவாங்க. ஒரு வீடை நீங்க கட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு கல்லை வச்சு தான் முதல்ல கட்டுவீங்க இல்லையா? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கல் எடுத்து வச்சு தான் அடுத்தடுத்த கல்லுகள் எல்லாமே செய்வாங்க.
அப்போ மோரியா மலையில தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட இடத்துல சாலமோன் ஆலயத்தை கட்டினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த மோரியா மலையை முதல்ல யாருக்கு காமிச்சாருன்னா ஆபிரகாமுக்கு காமிச்சார். ஃபோர் ஃபாதர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. லைனா வருது. ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசா, யாக்கோபு. ஏசா வந்திருக்கணும், நடுவில் போயிட்டார். ஏன்? அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவராய் அல்லாதபடிக்கு போனபடியினால அவர் நிமித்தம் அவர் மூலம் வரணுங்கிற திட்டம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ உங்களுக்குள்ள தேவ திட்டம் நடக்கணும்னா நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்ட செடியாக இருக்கணும். சொல்லுங்கள், தேவனோடு நான் இணைந்திருக்கணும்னு சொல்லுங்கள். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், தேவ திட்டம் எனக்கு நிறைவேறணும்னா நிறைவேறும். அதை நல்லா ஒரு எச்சரிப்பாகவும் இதை எடுத்துக்குங்க, இதை ஒரு ஆசீர்வாதமாகவும் எடுத்துக்குங்க. அல்லேலூயா. அப்போ மோரியா என்ற வார்த்தை ஆபிரகாம் முதல்ல போகும்போது வந்ததுங்க அம்மா. அல்லேலூயா. நிச்சயம் ஒரு நாள் இந்த வார்த்தையை நீங்கள் பிடிங்க, உங்களுக்கான மோரியா மலையில் உங்களை கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு சொன்னதெல்லாம் தேவன் செஞ்சாருங்கிறது எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? உன்னை பெரிய ஜாதியை ஆக்குவேன் என்று சொன்னார், செஞ்சாரா? ஐ வில் மேக் யூ கிரேட் நேஷன் சொல்லி செஞ்சாரா? செஞ்சாரா இல்லையா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2 வாசிங்க. அல்லேலூயா. இருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்னைக்கு யாராவது உங்க ஜெபத்துல ஐயோ ஆபிரகாமை போல எங்களை பண்ணிடாதீங்கப்பா, ஆபிரகாம் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, ஆபிரகாம் நல்லவரே இல்லப்பா அப்படின்னு யாராவது ஜெபம் பண்ணினவங்க இருக்கிறீங்களா? உங்க அம்மா அப்படி ஜெபம் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? உங்க அப்பா அப்படி ஜெபம் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? உங்க தாத்தா அப்படி ஜெபம் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? இல்ல. உங்க பிள்ளை அப்படி ஜெபம் பண்றது பார்த்தீங்களா? ஆபிரகாமின் தேவனே என் தேவன், ஆபிரகாமுக்கு செய்தது போல எனக்கும் செய்வீராக. கேட்டுக்கோமா? அப்ப தலைமுறையாய் அவர் வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிற தேவன் என்பதை தேவ ஜனமே நீ அறிந்து கொள். உனக்குண்டான வார்த்தையை அவர் சொன்னபடினால அந்த வார்த்தை எத்தனை தலைமுறையானாலும் அதை நிறைவேற்றியே தீருவார். 175 வயசு வரைக்கும் ஆபிரகாம் இருந்தார். ஆனா ஆபிரகாமுக்கு எனக்கு தெரிஞ்சு அதில் மறக்க முடியாத 175 வயசுல மறக்க முடியாத ஒரு நாட்கள் இருக்குன்னா 3 நாள் இருக்கும். அந்த 3 நாள் தன் மகனோடு ஏகசுதனோடு மலையின் மேலே ஏறுவதற்கு அவர் வேதனையோடு போயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தை, ஐ வில் பிளஸ் தோஸ் ஹூ பிளஸ் யூ. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு இருக்கிறார். செய்தாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு தகப்பன் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நோட் பண்ணிக்கோங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1-5 நோட் பண்ணிக்கோங்க. I will give you son. உனக்கு ஒரு ஏகசுதனை தருவேன்னு சொன்னார். செஞ்சிட்டாரா இல்லையா? எப்போ சொல்றாரு? ஆதியாகமம் 17:1-4 நோட் பண்ணிக்கிங்க. வாசிக்க வேண்டாம், நேரம் அதிகமாகுது. ஆதியாகமம் 18:10 வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உப காலத்துக்கு நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சொல்லுங்க. சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலிலே கேட்டுக்கொண்டிருந்தார். நிச்சயமாய் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரா? வந்தார். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க தேவஜனமே, கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறதிலே வல்லமையுடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 18:18 வாசிங்க. நான் செய்ய போகிறதை
ஆபிரகாமுக்கு மழை பெய்யும். ஆ கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, இங்க ஒரு சத்தியம் புலப்படுகிறது. என்ன சத்தியம்னா, நான் வாக்கு பண்ணினதை ஆபிரகாமுக்கு செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிற தேவன் அதே சமயம் சொல்றாரு, ஆபிரகாம் தனக்கு பின் வரும் சந்ததிகளை தீமைக்கு போகாதபடிக்கு நல்வழியிலே நடத்துவான் என்கிற கட்டளை கொடுப்பான் என்பதை நம்புகிறேன் அங்க ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்னு எத்தனை தாய்மார்கள் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க. அதுதான் முக்கியம். அதுதான் தேவ திட்டம் உங்கள் பிள்ளைகள் மேலேயும் தேவ சித்தம் உங்கள் பிள்ளைகள் மேலே வலுவாய் நடப்பதற்கு வழிவாசல்களை உண்டு பண்ணும். இதை சொல்லி வளங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும். ரொம்ப நாள் ஆசை. எத்தனை பேர் பிள்ளைங்களை படி நடிச்சிருக்கிறீங்க? கை தூக்கணும். எல்லார் கையும் தூக்கும். அதே தாய் தகப்பன் கிட்ட கேட்குறேன், பைபிள் படி நடிச்சிருக்கிறீங்களா? உட்கார வச்சு படிக்க வச்சிருக்கிறீங்களா? இதை செய்யுங்க. பிள்ளைங்க படின்னு சொல்லக்கூடிய சூழலுக்கு போகவே போகாது. ஆராதனை வேளையில் சொன்னது ஒன்று தான், வானத்துக்கு நேராக என் கரங்களை நீட்டுவானா மனுஷனுக்கு நேராக என் கரங்களை நான் நீட்ட வேண்டிய அவசியம் வராது. சிம்பிள். இப்படி நீட்ட மாட்டேன், இப்படி நீட்டுவேன். கொடுக்க வைப்பார், கேட்க வைக்க மாட்டார், கொடுக்க வைப்பார். ஏன் கொடுக்க வைக்கிறாரு? அங்கே கேட்டேன், கையை தூக்கி பரலோகத்து தகப்பன் கிட்ட கேட்டுட்டேன். அவர் திட்டத்தை இருக்கிறார் என்பதை அறிந்தபடியினால என் கரத்தை நீட்டி அவரிடத்துல கேட்டபடியினால அவர் கொடுக்கிறதை பெற்றுக்கொண்டு என்னை கொடுக்கிறவனாய் மாற்றுகிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை குறித்து அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறிச்சா இல்லையா? உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், உனக்கு ஒரு ஏக சுதனை நான் கொடுப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் வர சொல்லிட்டார். எந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கும், எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆபிரகாமை நேசிச்சிருப்பார் இல்ல? பாருங்க அந்த அன்பு, தெய்வீக அன்பு. 18-14 வாசிங்க. திரும்ப வாக்கு பண்ற, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? திரும்ப வருவேன்ப்பா, உன்கிட்ட நான் திரும்ப வருவேன், உன்கிட்ட நான் திரும்ப வந்து உனக்கு உண்டானதை செய்வேங்கிற வார்த்தையை ஆண்டவர் திரும்ப சொல்ற. பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வயதுல சாராலும் ஆபிரகாமும் இல்லை. தங்களால முடியாது தீர்மானிச்சுட்டாங்க. அவங்கள சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கும் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அங்கே ஒரு வார்த்தை, ஒரு கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? தேவ ஜனமே, உன் வாழ்க்கை முடிந்தது என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில நீ ஒழிந்தாய் அழிந்தாய் என்று எண்ணுகிறவர்கள் மத்தியில கர்த்தர் சொல்லப்படுகிற வார்த்தையானது உங்களை குறித்து, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அவ்வளவுதான். அந்த தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே நம்ம கையில ஒண்ணுமே இல்லைனாலும் கர்த்தர் சொல்லும் போது மண்டை காஞ்சிடும். ஏன்? பயம் வந்துடும். ஏன்? அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா லட்சங்கள்ல சொல்லுகிற தரிசனங்களா இருக்கும். அவர் காண்பிக்கிறவைகள்லாம் காணாதவைகளை காண்கிறது போல காமிப்பார். அல்லேலூயா. நம்மளால ஒண்ணுமே முடியாதுங்கிற நிலையில இருக்கும். ஆனா அங்கதான் ஒரு விஷயம் வைப்பார். இதை நான் செய்ய போறேன்ப்பா. ஆச்சரியமா இருக்கும். என்னப்பா, எப்படிப்பா, ஏன்பா, அதை குறித்து அழ வைப்பார். ஆனா அழ வச்சவர் அதை குறித்து நடத்தி முடிச்சு திரும்ப அழ வைப்பார். எப்படிப்பா நடத்தி கொடுத்துட்டீங்க? இல்லைப்பா, சந்தோஷம்ப்பா. நேற்று கூட நான் அழுதேன். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து லைட்டாக கண்ணு கலங்கிடுச்சு. கர்த்தர் செய்த அற்புதத்தை ஒரு செகண்ட் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஒரே நிமிஷம். அது பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்ணு கலங்கி கண்ணிலிருந்து தண்ணி வந்துருச்சு. அதுதான் தேவை. அந்த மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில், எதிர்காலத்தில் அவர் செய்ததை நினைத்து நம்மை அழ வைக்க போறார். அல்லேலூயா.
ஒன்று கஷ்டத்தை குறித்து அழ வரும், இன்னொன்று நன்மையை குறித்து ஆனந்த கண்ணீர் வரும். பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தாய் தகப்பனுக்கு ஆனந்த கண்ணீர் வரும்ல, இல்லை? அந்த மாதிரி ஆனந்த கண்ணீர் தகப்பன் கொடுக்குறவராக இருக்கு. அப்போ அங்கே பார்க்குறோம், பிள்ளைய கொடுத்தாரல்ல. எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21:3. அப்பொழுது ஆபிரகாம் சாராள் பெற்ற குழந்தைக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். குழந்தை பிறந்துதா? அப்போ இன்னைக்கு தேவ திட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை ஏற்ற வேளையில் நடக்கும், உங்கள் சந்ததிக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும், உங்கள் பேரன் பேத்திகளுக்கு நடக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கும், உங்கள் கணவனுக்கு நடக்கும், உங்கள் மனைவிக்கு நடக்கும், உங்கள் வியாபாரத்தில் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். ஏற்ற வேலை வரும், காத்திருங்கள் அவர் பாதத்தில். அல்லேலூயா. அவர் பாதத்தில் அவ்வளோதான். அவர் பாதத்தில் எங்க சில காரியங்கள்லாம் வாயிலிருந்து பேச வைக்கிறாரு என்னை குறித்து. என் வாயில வார்த்தையை வைக்கிறாரு. ஆனால் அவர் வைக்கிற வார்த்தை அது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வார்த்தையா இருக்குது. அதுவும் என்ன சொல்றாரு, திருச்சபை தான் அதை செய்ய போதுங்கிற. யோசிச்சு பார்த்தா தலை சுத்துது. நம்ம நிலை நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் சொல்றது எப்படி செய்வோங்கிற பயம் இருக்குது. ஆனால் சொல்லிக்கிட்டே போறாரு. சொல்றத அவரு கேட்டுக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவ்வளோ நிலையில இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே வந்து சொல்றாரு, 22:2 வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 22:22. மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலையின் மேலே அவனை தகன பலியா ஒப்பு கொடுங்கிறார். வருது பார்த்தீங்களா மோரியா? அங்கே தாவீதின் காலத்திலே சாலமோன் கட்டுகிற ஆலயம் மோரியா மலையின் மேலே. அப்போ தாவீது தான் அங்கே போனார்ல. ஆபிரகாமின் வழியாய் திட்டத்தை கொடுத்து, நம்ம ஏசாயாவில் வாசிச்சது போல பூர்வ காலம் முதல் நடக்கக்கூடியவைகளை திட்டம் பண்ணுகிற தேவன் சொன்னேன் செய்வேன் என்கிற ரீதியில ஆபிரகாமின் கொண்டு வந்து நிறுத்தி தாவீதுக்கு காண்பித்து சாலமோனிலே கட்டி முடிகிறார். ஜெனரேஷன் பிளஸிங்ஸ். இதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. ஆபிரகாம் தன் சந்ததிக்கு எப்படி நடக்க வேண்டும் என்பதை கட்டளையாய் போதிப்பான் என்கிறதையும் அந்த வார்த்தையா கொடுத்துட்டாரு. இப்படிதான் நீ சந்ததி. இப்படி எந்த சந்ததி அவர் வார்த்தையை தன் ஜெனரேஷனுக்கு கொடுக்குதோ அந்த ஜெனரேஷன் சாகுற வரைக்கும் பிளெஸ்ஸிங்கை வாங்கிக்கிட்டே இருக்கும். சில ஜெனரேஷன் வேதத்தில் பார்க்கணும், பிளெஸ்ஸிங்கை இழந்த ஜெனரேஷன் இருக்கா? ஏன்? முற்பிதாக்கள் தவறிவிட்டார்கள் தேவனுடைய எச்சரிப்பையும் தேவனுடைய மகத்துவத்தையும் சொல்வதற்கு. இந்த பிதா தன் சந்ததிக்கு தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுக்கு முன்னுரிமை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தபடியினாலே ஆபிரகாமை போல ஈசாக்கு தன் ஆராதிக்கிற தேவன் சொன்னதை செய்வார் என்று பஞ்ச காலத்திலும் விதைக்க போகும்பொழுது 30, 60, 100 அங்கே அறுவடை வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன இன்ஜெக்ட் பண்ணுறீங்க? கர்த்தர் நல்லவராகவே இருக்காங்க. பாருங்கள், 22, 7, 8, 9 நோட் பண்ணிக்கிங்க, வாசிக்க வேணாம். 3 நாள் பிரயாணம் பண்ணுறாங்க. 3 days. 3 நாள் பிரயாணம் பண்ணி உன் ஏக சுதனை பலியிடு. எவ்வளோ வலி இருக்கும். பலியிடுன்னு சொல்லிட்டு எங்கே பலியிட்டுருக்கலாம்? உன் வீட்டுக்குள்ளே பலியிட்டுருக்கலாம், உன் ரோட்டில் பலியிட்டுருக்கலாம், பக்கத்து சந்தில் பலியிட்டுருக்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 3 நாள் ட்ராவல் பண்ண வைக்கிறார்.
3 நாள் டிராவல் பண்ணி அவர் திட்டம், எதிர்கால திட்டம் போட்டபடியினால மோரியா மலையின் மேலே ஆபிரகாமையும் ஈசாக்கையும் கொண்டு வந்து வேலைக்காரனை மலையின் அடிவாரத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு ஆபிரகாமும் ஈசாக்கும் மலையின் மேலே போய் பிள்ளையாண்டான் மேலே கையை தூக்கி கையை வெட்டினாரா? அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளையாண்டான் மேல் கையை நீட்டாதேன்னு சொன்னாரு. ஆனா அந்த கையை வச்சு ஆபிரகாம் முதல்ல என்ன செஞ்சாரு சொல்லுங்க பார்க்கலாம். 22:11 சொல்லுங்க. இருங்க 10 வாசிங்க. கையை நீட்டி அல்ல, முன்னாடி வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம். என்ன பண்றாருன்னா தன் கையை எடுத்து தகன பலிபீடத்தை கட்டினான். தன் கையை எடுத்து கல்ல போட்டாருமா, பலிபீடத்தை கட்டினாருமா, அதுக்கு மேலதான் பிள்ளைய வைத்தாரம்மா, அப்புறம் தான் பிள்ளைய கட்டினாருமா. புரியுதுங்களா? திட்டம் பாருங்க. தாவீது ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சாலமோன் கட்டினாரு. ஆனால் இந்த தாவீதும் சாலமோனும் கட்டுவதற்கு முன்பாகவே தான் விரும்பின தன் மகனை வைத்து அந்த இடத்தை கல்லை வைத்து கட்டினாருமா ஆண்டவர். ஆபிரகாம் கையை வைத்து அந்த பலிபீடத்தை கட்டினார். அப்போ உங்கள் கைகளை வைத்து உங்கள் வாழ்க்கையில எதை கட்ட வேண்டுமோ அதை கட்ட வைத்து உங்கள் சந்ததி அதில் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு உங்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. உங்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அதுதான் ஆண்டவர். இந்த கையா எவ்வளோ அக்கிரமம் பண்ணுச்சு, எவ்வளோ கேடு பண்ணுச்சு, எவ்வளோ கிறுக்கு பண்ணுச்சு, நல்லதே செய்யலையே. இந்த கைதான். ஏன்? இந்த கை அவருக்கு முன்பாக நீட்டப்பட்டபடினால அக்கிரமம் ஒழிந்தது, கேடு ஒழிந்தது, முறுமுறுப்பு ஒழிந்தது. அவர் கை இந்த கரத்தோடு சேர்ந்தபடினால இது சந்ததிக்கு கல்லை போட்டு கட்டுகிற கையாய் மாத்திட்டார் அம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கையெல்லாம் சர்ச்சைக்கு கட்ட போகிறோம். அடுத்த எக்ஸ்பான்ஷனுக்கு ரெடி ஆகுது, ரெடி பண்ணுவார். அவ்வளோதான். நம்ம ஜெனரேஷன் இதில் உட்காரும், நாமளும் இருக்க போகிறோம். உங்கள் கரங்களை கொண்டு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணம் உங்களுடையதாக இருக்கும். சில வேளையில் உங்கள் வீட்டை உங்கள் பிள்ளைங்க கட்டித்தரும், கட்ட வைப்பார். திட்டம் உங்களுடையதாக இருக்கும், நிறைவேற்றுகிறது தேவனார். இழந்து போனவைகளை அவர் விட மாட்டாருங்க. இழந்து போனதை மீட்டு தருகிறதுல அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினவர், ஒரு காலும் மாறிடுகிற தேவன் அல்லவே அல்ல. பிள்ளை ஆண்டான் மேல் கையை இப்போ முதல்ல ஆண்டர் என்ன பண்றாரு? ஆடை காமிக்கல. அதுதான் ஆண்டவருடைய திட்டம். பாருங்க, முதல்லயே ஆடை தகன பலியை கட்டுறதுக்கு முன்னாடியே ஆடை காமிச்சிருந்தாருன்னா தகன பீடம் கட்டப்பட்டிருக்காது. அங்கே என்ன வருது? ஆடு வந்துருச்சுன்னு ஆடை வெட்ட போயிருப்பார். ஆனால் கட்டி முடிகிற வரைக்கும் அதுதான் ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் நிறைவேற்றின திட்டம். ஆபிரகாமன் கையின் நிமித்தம் அந்த இடத்தை கட்ட வச்சு தாவீது நிமித்தம் அதை செயல்படுத்துக்குண்டான காரியங்களை கொண்டு வந்து சாலமோன் நிமித்தம் கட்டி முடிக்கப்பட்டார். அப்போ அதுல நடுவில் பழுது பார்க்க தீர்க்கதரிசி வந்தார். எலியாவுக்குலாம் என்னாச்சு? பலிபீடத்தை செப்பனிட பண்ணக்கூடிய காரியம் தான் நடந்தது. ஆனால் நீங்கள் எலியா இல்லை, ஆபிரகாம். உங்கள் சந்ததிக்குண்டான ஆசீர்வாதங்களை கட்டுகிறதுக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இனி உங்கள் சந்ததிக்குண்டான ஆசீர்வாதங்கள் கட்ட துவங்குங்க, கட்ட ஆரம்பிங்க. உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ கட்ட ஆரம்பிங்க. உங்கள் பிள்ளைங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அபிஷேகத்தில் ஆசீர்வாதத்தில் கட்டுங்க. உங்கள் பிள்ளைங்க சுகித்து செழித்து வாழ்வாங்க. அப்போ வெட்டக்கூடிய சூழ்நிலை, பிள்ளையாண்டான் மேல கையை போடாதேப்பா, ஆடு வருது,
ஆடு ஒருத்தர் வந்தார், இயேசு கிறிஸ்து. என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக, என்னை அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுத்து ஒரே பலியாய் அவர் ஆடாய் ஒப்பு கொடுக்கப்பட்டபடியினால அவர் நிமித்தம் நான் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் நிமித்தம் நீங்களும் நான் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வெட்கப்பட்டு போக மாட்டீங்கம்மா. ஆண்டவர் வெட்கப்பட்டு போகவே விடுவார். உங்களுக்கு உண்டான மோரியா மலையில உங்களை கல் எடுத்து வைக்க விடுவார். அல்லேலூயா. நான் கட்டுவேன்னு சொல்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. கட்டுவோங்க. எதுவுமே இல்லாதவைகளை இருக்கிறவரை போல காண வைப்பாருங்க. அதுதாங்க நம் தேவன். ஒண்ணுமே இல்லை, படத்தை போட்டு கையில கொடுக்கிறாரு, நடத்துறாரு. படத்தை போட்டு கையில கொடுக்கிறாரு, நடத்துறாரு. அவ்வளவுதான். தரிசனத்தை கொடுத்துட்டாரா, நடத்தி முடிச்சிருவாரு. அதுல அவர் தரிசனம் வரத்து தான் கஷ்டம். தரிசனம் வரத்து தான் கஷ்டம். தரிசனம் வரவே இல்லைன்னா வனாந்திரமா தான் இருப்போம். தரிசனம் வரத்து நல்லது, அது பேராசை கிடையாது. தரிசனம் வர 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 அது நிறைவேறி கொண்டே போகும். தரிசனத்தை கொடுக்கிறவர் அவர், வார்த்தையை கொடுக்கிறவர் அவர், நிறைவேற்றுகிறவர் அவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், ஆதியாகமம் 22:14, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படுங்க. உங்களுடைய எல்லா காரியங்களும் எடுத்து வாசிக்க வேண்டாம். எசேக்கியேலின் புத்தகம் 36லிருந்து 36வது அதிகாரம் 34லேருந்து 36 வரைக்கும் வச்சுக்கோங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் காலானதை பரிபூரணமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு எண்ணம் கொண்டு சொல்லுகிற ஜனங்கள் இருக்கலாம். ஆனால் அதே ஜனங்களுக்கு முன்பாக உங்களை தலைநிமிரச் செய்து பாழாய் கிடக்கிற உங்கள் வாழ்க்கையில் பயிர் நிலங்களை விளையச் செய்து, மாதுளை செடிகளை விளையச் செய்து, திராட்சை கொடிகளை படரச் செய்து, அழகும் சௌந்தரியமாய் வைக்கக்கூடிய தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன். நீங்கள் இப்படியே இருக்க போகிறது இல்லைங்க, இப்படியே மறிக்க போகிறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு நல்லா இப்படியே இருக்க போகிறதில்ல, இப்படியே மறிக்க போகிறதில்ல. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எத்தனை பேருக்கு? இப்போ சொல்லுங்கள், என் கூட சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என் தேவன் என் பெயரை பெருமைப்படுத்துவார். என் தேவன் என்னையும் என் தலைமுறையையும் ஆசீர்வதிப்பார். என் தேவன் எனக்கு குறித்து வைத்த திட்டம் நிறைவேறும். என் தேவன் என்னை வைத்து அஸ்திபாரம் போட வைப்பார். என் தேவன் என்னோடு இருப்பார். அல்லேலூயா. என் தேவன் என்னோடு இருப்பார். என் தேவன் என்னோடு இருப்பார். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா.
பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் என்பதை தேவஜனமே மிக விரைவிலே நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். இன்று நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வைத்து எல்லாம் முடிந்தது என்று எண்ணுகிற வேளையில் எல்லாமே முடிந்தது என்று நீ எண்ணலாம். ஆனால் நானும் சகலத்தையும் செய்ய வல்லவர், சர்வத்தையும் செய்கிற வல்லமையுடைய தேவன். நீ இழந்த உன் நிம்மதி, நீ இழந்த உன் சந்தோஷம், நீ இழந்த உன் சுகம், நீ இழந்த உன் ஆசீர்வாதம், நீ இழந்த உன் மேன்மை எல்லாவற்றையும் நான் மீண்டும் உனக்கு தருகிறேன். தருவேன் என்றல்ல, தருகிறேன். நான் சொன்னதை செய்கிற தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளக்கூடிய நாள் வந்தாயிற்று. காத்திரு. நான் சகலத்தையும் உனக்கான வேலையிலே செய்து முடித்து உன்னிடத்திலே திரும்ப வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு ஏகசுதனை தருவேன் என்று சொன்ன தேவன், திரும்பி வருவேன் என்று சொன்ன தேவன் திரும்பி வந்தார். இதோ மீண்டுமாய் கர்த்தர் உங்களுக்கு, திருச்சபைக்கு, நமக்கு சொல்லுகிற காரியம், நான் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்தி வெட்கப்பட்ட இடத்துல வெட்கப்பட்டு போகாதபடிக்கு வெட்கப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் தலையை நான் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உன் குடும்பத்தின் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்தி என் நாமம் மகிமை அடைய செய்வேன். கர்த்தர் உனக்கு உண்டான திட்டத்தை நிறைவேற்றி, உங்களுக்கு உண்டான திட்டத்தை நிறைவேற்றி, அதிலே அவர் நாமும் மகிமை அடைய போகிறது மிக நிச்சயம். காணாதவைகளை காண்கிறது போல அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவஜனமே, விசுவாசத்தோடு கர்த்தரை ஆர்ப்பரிங்க. நான் எதினால் விசேஷித்தவன் என்று நீங்கள் பாடக்கூடிய நாள் வருகிறது. நீங்கள் விசேஷித்தவன், நான் ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் நீ ஒன்றுமில்லை என்பது உனக்கு மட்டும்தான். ஆனால் என்னிடத்திலே உனக்கான திட்டங்கள் நிறைய வைத்திருக்கிறேன். அந்த திட்டங்களை நான் வெளிப்படுத்த என் நாமத்தின் நிமித்தம் நீ பெருமைப்படுத்தப்படுவாய். சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக என் நாமத்தின் நிமித்தம் நீ பெருமைப்படுத்தப்படுவாய். கலங்கி நிற்காதே, சுய புத்தியின் மேல் சாராதே. என்னில் நீ நிலைத்திரு, உன்னில் நான் நிலைத்திருக்க பிரியமாயிருக்கிறேன். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. எங்களை காத்து வழி நடத்துங்க. வந்த ஒவ்வொரு ஜனங்களையும், வர முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தை பழுகி பெருக செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல